ஹை ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர் சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். பாண்டியன் தன்னோட பிள்ளைங்க எல்லாருமே ரொம்ப ஒழுக்கமாக இருக்காங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காரு. ஆக்சுவலாக நம்ம சரவணன் வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண விஷயம் என்னென்னா, அவரோட வாழ்க்கை தான் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு. ஆனால் அவரோட வாழ்க்கையில் எக்கச்சக்க பிரச்சனை வந்துடுச்சு. யாருக்குமே எந்த துரோகமும் பண்ணாத சரவணனுக்கு இந்த மாதிரியான ஒரு பொண்ணு அவரோட தலையில் கட்டுற மாதிரி ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லை, மயில் எவ்வளோ விஷயங்களை சரவணன் கிட்ட மறைச்சி, அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க கிட்ட மறைச்சி ஒட்டுமொத்தமாக துரோகம் பண்ணி அங்கேருந்து வெளியே போனாங்க. ஆனால் அந்த குடும்பத்தை திரும்பவும் ஏற்றுக்கவே முடியாது அப்படிங்கிற மனநிலைமைக்கு சரவணன் வந்துட்டாரு. இருந்தாலும் இப்போ சரவணன் மயிலை ஏற்றுக்கிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு எல்லாருமே ஒரு மனநிலைமைக்கு வந்துட்டாங்க. அதுக்கு காரணம் அப்படின்னா அந்த குழந்தைய வச்சு சரவணனும் மயிலும் சேர்ந்து வாழணும், அந்த குழந்தை இந்த வீட்டு வாரிசு, இந்த வீட்டில் வாழணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. தன்னோட பிள்ளை வாழ்க்கையே இப்படி போயிட்டு இருக்கும்போது அவருக்கு பிறக்க போகிற குழந்தையோட வாழ்க்கையை பற்றி இவங்க பெருசாக யோசிக்கிறது எந்த விதத்தில் நியாயம்னு தெரியல. ஒருவேளை அந்த குழந்தைய பற்றி யோசிக்கிறதா இருந்தால் முதல்ல சரவணன் மயில் ரெண்டு பேரும் யோசிக்கணும். அவங்க யோசிச்சு ஒரு முடிவுக்கு வந்ததுக்கு அப்புறம் வேணும்னா இவங்களோட கருத்தை சொல்லலாம். சரவணனோட வாழ்க்கையே ஊசலாடிட்டு இருக்கு, ஆனா அவரோட பிள்ளை வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு அவங்க ரெண்டு பேரும் வாழ்க்கை எப்படி போனாலும் பரவாயில்ல சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப முட்டாள்தனம் அப்படின்னு தான் சொல்லணும். அதுதான் சரவணனும் நினைக்கிறாரு. மறுபடியும் அதாவது இவ்வளோ பொய்களை சொன்ன மயிலுக்கு மறுபடியும் ஏதாவது ஒரு பிரச்சனைனா இல்லை ஒரு தேவைனா பொய் சொல்றது என்ன சாதாரண விஷயமா அப்படிங்கிற மாதிரி. முக்கியமா சரவணனுக்கு பொய் சொல்றதே சுத்தமா பிடிக்காது. அப்படி இருந்த மனுஷன் இப்போ வீட்டுக்கு தெரியாம அஞ்சலி கூட பேசுற அளவுக்கு போயிட்டாரு. அதையும் ஒரு வழியா மயிலோட அம்மா முடிச்சு விட்டாங்க. இப்போ சரவணன் ஒரு நடப்பணமா தான் அந்த வீட்டில் வாழ்ந்துட்டு இருக்காரு. என்ன இருந்தாலும் குடும்பத்தோட சந்தோஷம், குடும்பத்தில் இருக்கிறவங்க அப்படின்னு அப்படியே காலத்தை நகர்த்திக்கிட்டு இருக்காரு. இந்த பக்கம் நம்ம மயிலோட ஃபேமிலியில இருந்து சுடரை குமாருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சக்தி ரொம்ப பிடிவாதமா இருக்காங்க. யாருக்குமே அதுல விருப்பம் இல்லை. இருந்தாலும் அவரோட பிடிவாதத்தினால பிளஸ் அந்த கல்யாணம் நடக்கக்கூடாது, குமார் சந்தோஷமா இருக்கணும்னு யாருமே நினைக்கல அப்படிங்கிற மாதிரிலாம் அடுக்கடுக்காக குற்றச்சாட்டுகளை வச்சாரு. அதனால மட்டும்தான் முத்துவேல் நான் இந்த நிச்சயத்துக்கும் கூட நிற்கிறேன், கல்யாணத்துக்கும் கூட நிற்கிறேன், போதுமாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு வழியாக அவர் கன்வின்ஸ் ஆயிட்டாரு. கன்வின்ஸ்னு சொல்ல முடியாது, கட்டாயப்படுத்தி அவங்கள கன்வின்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். உங்களுக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ இல்லையோ இந்த கல்யாணத்துலேயும் நிச்சயத்துலேயும் கலந்துக்கணும், அதுதான் எனக்கு தேவை அப்படிங்கிற மனநிலைமைக்கு சக்தியும் வந்துட்டாரு. ஆனால் குமாருக்கும் சுடருக்கும் ஏணி வச்சா கூட எட்டாது அந்த அளவுக்கான ஒரு பொருத்தம். அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப தப்பான டெசிஷன் அப்படிங்கிறத சக்தி சீக்கிரமாகவே உணர்வார். அதுவும் கல்யாணத்துக்கு முன்னாடி. இந்த கல்யாணம் நடக்க போகிறதில்ல, பட் எது வரைக்கும் அவங்க கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறது தான் இருக்குது. கண்டிப்பாக மயில் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கறது கூட தயங்க மாட்டாங்க. அவங்களுக்கு விருப்பம் இல்லாமல் சுடருக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கிறாங்க அப்படின்னா மயில் எந்த எல்லைக்குனாலும் போவாங்க இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு. அடுத்ததா நம்ம செந்திலோட விஷயம். செந்தில் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் ரொம்ப ரொம்ப ஒழுக்கமான ஒரு பையனாக இருந்தார். கதிராச்சும் அடிக்கடி கடையில் பணம் எடுப்பார், வீட்டில் பணம் எடுப்பார், அப்பாவோட பணத்தை ஆட்டியை போட்டு ஏதாவது பண்ணிட்டு அதுக்கப்புறம் மாட்டின்னு முழிப்பார். ஆனால் நம்ம செந்தில் அந்த மாதிரி அடிக்கடி எல்லாம் கடையில் எடுத்துருக்க மாட்டார். சும்மா 100-200 மீனாவுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கறதுக்கு லவ் பண்ணிட்டு இருக்கிற சமயத்தில் அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப நல்ல பிள்ளையாக தான் இருந்தார். ஆனால் அவருக்கு ஆசைகள் அதிகமாக இருந்துச்சு. பாண்டியன் 50 ரூபாய் 100 ரூபாய் கொடுக்கறதுக்கு கூட கணக்கு கேட்பார், தேவையில்லாமல் பேசுவார். காசு நம்ம கையில் இருக்கணும், நம்ம சம்பாதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் அவர் மனசுக்குள்ளே ஆரம்பத்துலேருந்தே இருந்துக்கிட்டு தான் இருந்துச்சு. அதோட விளைவு தானோ என்னமோ இப்போது நம்ம செந்தில் நிறைய தப்பு பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. முக்கியமாக காசு விஷயத்தில். நம்ம மீனாவாக இருக்கட்டும், அவங்க வீட்டில் இருக்கிறவங்களாக்கிட்டும் படித்து எக்ஸாம் எழுதி தான் வேலைக்கு போனாங்க. ஆனால் செந்தில் மட்டும் லஞ்சம் கொடுத்து வேலைக்கு போகிறதுக்கு எதுக்கு ரவி ஃபோர்ஸ் பண்ணணும், அவர் போய் தான் ஆகணும் வேலைக்கு அப்படின்னு எதுக்காக டார்ச்சர் பண்ணியிருக்கணும். அவருக்கு உதவி பண்ணவே கூடாது, அந்த மாப்பிள்ளையை ஏற்றுக்கவே மாட்டேன், அவன்லாம் என் குடும்பத்துக்கு தகுதியானவனா அப்படிங்கிற அளவுக்கு செந்தில் அவ்வளோ கேவலமாக பேசிட்டு இப்போது செந்திலுக்கு வேலை கிடைக்கணும், அது கவர்மெண்ட் வேலை தான் கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க உங்கள் வீட்டில் கொடுக்கலன்னா நானே கூட கொடுக்குறேன்னு அந்த வேலையை அவருக்கு வாங்கி கொடுத்தே ஆகணுங்கிறதுல கட்டாயமாக இருந்தார். மீனா ஆரம்பத்திலேயே வேண்டான்னு சொன்னாங்க. ஆனால் செந்தில் தான் கேட்கல. எங்கள் அப்பாவை விட உங்கள் அப்பா எவ்வளவோ பெட்டர், என் வாழ்க்கையை பற்றி யோசிக்கிறாரு, என்னோட சுயமரியாதையை பற்றி யோசிக்கிறாரு, அவர் சொன்ன மாதிரி இந்த வேலையை நான் வாங்க தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அது அந்த பணத்துக்காக எக்கச்சக்க பிரச்சனை வந்துச்சு வீட்டில். மீனா தான் கடைசியில் அந்த பணத்தை லோன் எடுத்து கொடுத்தாங்க. அதையும் பாண்டியன் திருப்பி கொடுத்துட்டாரு அப்படின்னாலும் கூட நம்ம செந்திலுக்கு இப்போவுமே பாண்டியன் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயமே இல்லை. சரவணன் விஷயத்தில் பாண்டியன் பண்ணது தப்பு
தப்பு. ஆனால் செந்தில் விஷயத்தில் பாண்டியன் அப்படி இருக்கிறது தான் சரிங்கிற அளவுக்கு செந்தில் நடந்துக்கிட்டாரு. ஏன்னா செந்தில் லஞ்சம் வாங்கியிருக்காரு. மீனாவாக இருக்கட்டும், அவங்க அப்பாவாக இருக்கட்டும், எப்போவுமே வந்து நல்லதுக்கு மட்டும்தான் துணை போவாங்கன்னு ஆரம்பத்தில் சொன்னாங்க. ஆனால் மீனாவோட அப்பாவுமே லஞ்சம் வாங்கி தான் நிறைய சொத்து சேர்த்து வச்சிருக்காரு அப்படிங்கிறத இப்போ தான் சொல்கிறாங்க. பட் மீனா வந்து ஹானஸ்டாக தான் இருக்காங்க. சின்ன விஷயத்துக்கு கூட அவங்க 5 ரூபா 10 ரூபா கூட இது வரைக்கும் லஞ்சமாக வாங்கினதே இல்லைங்கிற அளவுக்கு அவ்வளோ கை சுத்தமான ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க கூட இருந்துக்கிட்டு அவங்கள மாதிரி இல்லாமல் செந்தில் எதுக்காக இப்படி ஒரு வேலையை பார்த்தாருன்னு தெரியல. மீனா அதை பற்றி கேட்டால் சண்டை வருது. இதில் இன்னும் நல்ல காரு பங்களான்னு நல்ல கம்பீரமாக கெத்தாக வாழணும்னு, அடுத்தவன் காசை வாங்கிக்கிட்டு கம்பீரமாக எப்படி வாழ முடியும்னு ஒன்று இருக்குது. செந்தில் லஞ்சம் கொடுத்து வேலை வாங்குறதுக்கே யோசிச்சாரு. ஆனால் லஞ்சம் கொடுத்து வேலை வாங்க வச்சாரு ரவி. அதுக்கப்புறம் இப்போ லஞ்சம் வாங்க வச்சுட்டாரு. அதாவது நீங்கள் 10 லட்ச ரூபா லஞ்சம் கொடுத்தீங்கன்னா அதை விட 10 மடங்கு நம்ம அதிகமாக சம்பாதிக்கணும், லஞ்சம் வாங்கியே நம்ம காரு பங்களா வீடுன்னு கட்டி நல்ல கம்பீரமாக வாழணும் அப்படின்னு சொல்லி கொடுத்ததே அவர் தான். அதனால தான் மீனா அன்னைக்கு அவங்க ஹாஸ்பிட்டலில் வந்து கூப்பிட்டப்ப கூட நான் அத்தை வீட்டுக்கே போயிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்போ ஃபைனலாக செந்திலும் மீனாவும் பேசிக்கிறது இல்லை. இது வீட்டில் ஒரு பேசு பொருளாக போயிட்டுருக்கு. பாண்டியன் மட்டும்தான் பெருசாக கவனிக்காமல் இருக்காரு. அதாவது ஏதோ புருஷன் பொண்டாட்டி சண்டை அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டாரு. ஆனால் நம்ம கோமதி காதில் விழுந்துருச்சு. அவங்க 2 பேரும் நல்லாவே ஸ்ட்ராங்காக சண்டை போட்டுக்கிறாங்க. அதுவும் மீனா செந்தில் ஏதோ ஒரு தப்பு பண்ணதுனால தான் பேசாமல் இருக்காங்க, அதை வீட்டில் சொல்ல முடியாமல் இருக்கா அப்படின்னு. மீனா பொதுவாக எந்த தப்புமே பண்ண மாட்டாங்க, தப்பு நடந்தால் அதை உடனே பாண்டியன் கிட்ட சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேரக்டராக இருந்தாலும் நம்ம ராஜிக்கோ இல்லை கோமதிக்கோ இல்லை செந்திலுக்கோ அப்படின்னா மட்டும் அந்த உண்மையை அப்படியே மறைச்சிடுவாங்க, பாண்டியன் கிட்ட சொல்ல மாட்டாங்க. அதே மாதிரி தான் இப்போ செந்தில் விஷயத்தில் இவ்வளோ பெரிய தப்பு நடந்திருக்கு. மறுபடியும் அவர் அதை தொடக்கூடாதுன்னா அட்லீஸ்ட் பாண்டியன் கோமதி கிட்டையாவது சொல்லியிருந்திருக்கலாம். அவங்க அப்பா டோட்டலாக செந்திலை கெடுத்து விட்டுட்டாரு. இப்போ வரைக்கும் அவர் ஏதோ ஒரு விஷயத்தை மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு தான் செந்திலை லஞ்சம் வாங்க வச்சுட்டு இருக்காரு. செந்திலுக்கு அது புரிய வரும்போது அவர் டோட்டலாக மாறிடுவார். பட் அது வரைக்கும் கொண்டு போனோம்னா செந்தில் ஜெயிலுக்கு போக வேண்டியது தான். அந்த அளவுக்கு மோசமான ஒரு சுச்சுவேஷனை தான் ரவி கிரியேட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் நம்ம மீனா இந்த விஷயத்தை இன்னமும் பாண்டியன் கோமதி கிட்ட சொல்லாமல் இருக்கிறது ரொம்ப தப்பு அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க. செந்தில் அந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணுறாரு மீனாவை பேச சொல்லி. மீனா மேலே இருக்கிற அன்புனாலையும் மீனா சந்தோஷமாக பார்த்துக்கணும் அவங்கள அப்படிங்கிறதுனால மட்டுமே இவர் இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணேன்னு சொன்னால் அதை ஒத்துக்கவே முடியாது. அவருக்குமே நிறைய ஆசைகள் இருந்துச்சு. ரவி அதை தூண்டி விட்டார். டோட்டலாக அவர் மாறி ஒரு ஆளாக நிற்கிறாரு. இப்போ கோமதி அவங்க 2 பேருக்கும் பெரிய ஏதோ சீரியஸான சண்டை தான் அப்படின்னு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமும் நம்ம பொறுமையாக இருக்க வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் இதை பற்றி பாண்டியன் கிட்ட உடனே சொன்னோம்னா அவர் கேட்குற விதமே தப்பாக தான் இருக்கும். அதனால் செந்திலுக்கு கோவம் வரும். இந்த பிரச்சனை பெருசாகும். அவங்க 2 பேருக்குள்ளே இருக்கிற பிரச்சனையை சரி பண்ண தான் பார்க்கணுமே தவிர பெருசு பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி கோமதி நினச்சிட்டு தான் பாண்டியன் கிட்டையும் சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறாங்க. இப்போது நம்ம கதிர்க்கு ஏற்கனவே செந்தில் லஞ்சம் வாங்கினதுனால தான் அவங்களுக்குள்ள சண்டை, இந்த பிரச்சனை வந்துச்சு அப்படிங்கிறது தெரியும். அதனால் இந்த விஷயத்த நம்ம ராஜிக்கிட்ட கூட சொல்லாமல் தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. செந்தில் வந்து ஃபுல்லாக சரக்கு அடிச்சுட்டு வீட்டுக்கு வராரு. அவர் வரும்போது நம்ம கதிர் இருந்துட்டு என்னென்ன இப்படி வந்திருக்கிற, ஏற்கனவே வீட்டில் சண்டை உங்களுக்கும் அன்னைக்கும் செட் ஆகாமல் போயிட்டு இருக்குது, இந்த மாதிரி ஒரு வேலையை பார்த்துட்டு வந்தா எப்படி நான் அண்ணி உங்க கூட பேசும் அப்படிங்கிற மாதிரி கேட்க, நீ சும்மா இருடா எல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்றாங்க. சரி வா நான் ரூம் வரையும் கூப்பிட்டு போகிறேன், அப்பா கண்ணில் பட்டா அவ்வளோதானே, என்ன பண்ணிடுவார் மிஸ்டர் பாண்டியன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு பேசுகிறாரு. அப்போது மீனா ரூம்ல இருந்து வெளியே வராங்க. செந்திலை பார்த்து பயங்கரமாக கோவப்படுறாங்க. அண்ணி உள்ளே கூப்பிட்டு போங்க அண்ணி அப்படின்னு கதிர் சொல்கிறாரு. ஆனாலும் அவர் நாளாக கூட்டிகிட்டு போக மாட்டேன், அவரோட தலையில் இன்னைக்கு இதுதான் நடக்கும்னு எழுதியிருந்தா நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மீனா அமைதியாக நிற்கிறாங்க. செந்திலுக்கு கோவம் தான் வருது. என்னடி நானும் பார்த்துட்டே இருக்கேன், விட்டா ரொம்ப ஓவராக பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு. தவளை தான் இருக்கிற இடத்த யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னாலும் சத்தம் போட்டு காட்டி கொடுத்துருமா. அந்த மாதிரி தவளை தன்வாயால் கெடும் அப்படிங்கிற பழமொழிக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம செந்தில் நடந்துக்கிறாரு. நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னு நீ என்கிட்ட பேசாமல் இருக்கிற, அப்படி என்ன ஊரில் நாட்டில் யாரும் தப்பு பண்ணாததை நான் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிக்கிறாரு. கோமதிக்கு கோவம் வருது. ஆனால் செந்தில் குடிச்சிருக்கிறதுனால பெருசாக தான் பிரச்சனையாகுமே தவிர இது சின்னதாக முடியறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, மீனா நீ போய் எங்கள் ரூமில் படுப்போம், அவன் ரூமில் தூங்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா இன்னும் யாரும் சாப்பிடவே இல்லை, போய் தூங்க சொல்கிறீங்க அப்படின்னு அரசி கேட்குறாங்க. இவ வேற நேரம் காலம் புரியாமல் சும்மா ரெடி அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா அவனை கொஞ்சம் உள்ளே கூட்டிகிட்டு போனேன், நான் கூட்டிகிட்டு போக மாட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. மீனா உன் மாமா வர நேரம் ஆயிடுச்சு, ஏதாவது தேவையில்லாமல் பிரச்சனை ஆகுறதுக்கா அப்படின்றாங்க.
அதை பற்றி அவருக்கே கவலை இல்லைன்றப்போ நான் என்ன பண்ண முடியும்? தப்பு பண்ணது அவங்க, அதுக்கான தண்டனையை அனுபவிச்சு தானே ஆகணும் அப்படின்றாங்க மீனா. மீனா நீயாவது சொல்லு, என்ன தான் நடந்துச்சு, உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறாங்க. நான் எதுவும் சொல்ல போகிறதில்ல அத்தை, அவரே இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வளருவார், மாமா வர நேரம் மாதிரி ஆயிடுச்சுல, எதுக்காக குடிச்சிங்கன்னு கேட்பாங்க, அதுக்கு பதில் சொல்லட்டும் அப்படின்னு சொல்லி மீனா கடுப்பாக நின்றுட்டு இருக்காங்க. எதுக்கு தேவையில்லாமல் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது நம்ம ராஜ் இருந்துட்டு கோயிலுக்கு போகிறதுக்காக ஏற்கனவே கேட்டு வச்சுருந்தாங்க. ஏதோ ஸ்பெஷல் பூஜை அரேஞ்ச் பண்ணியிருக்காரு அவங்க அப்பா கோவிலில் அப்படின்னு சொல்லி. டேய் அவள் கோயிலுக்கு போகணுன்னு சொன்னா பாரு, அவளை கூட்டிகிட்டு போயிட்டு வா அப்படின்றாங்க நம்ம கோமதி. இல்லை இங்கே இப்படி பிரச்சனை போயிட்டு இருக்க போதுன்னு உங்கள் அப்பா வர்றதுக்குள்ளே அவனை எப்படியாவது சமாதானப்படுத்தி ரூம்குள்ளே கூப்பிட்டு போகிறேன், நீ ராஜியை கோயிலுக்கு கூப்பிட்டு போயிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு நம்ம கதிரும் ராஜியை கூப்பிட்டுட்டு கோயிலுக்கு கிளம்பிடுறாங்க. மீனா அமைதியாக உட்காந்துடுறாங்க போய் சோஃபாவில். அப்போது நம்ம கோமதி இருந்துட்டு, டேய் இங்கே பாரு, உன் அப்பா வர நேரம் ஆயிடுச்சு, நீ எதுக்கு பிடிச்சிட்டு வந்தேன்னு கேட்டாலே நீ தான் உளறிடுவ, ஏதோ உங்களுக்குள்ள பிரச்சனைன்னு தெரியுது, அதை நான் முடிக்கணும்னு நினைக்கிறேன், தேவையில்லாமல் எந்த பிரச்சனையும் வேண்டாம், நீ உள்ளே போ அப்படின்னு சொல்கிறாங்க. கதிருக்கு தான் ஏற்கனவே விஷயம் தெரியுமே, அண்ணன் ஏதாவது உளர போகுது, வீட்டில் எல்லாருக்கும் தெரிஞ்சால் பெரிய பிரச்சனை ஆகும்னு அவருமே ஒரு மாதிரி டென்ஷனாக வண்டி ஓட்டிகிட்டு இருக்க. ராஜி கேட்குறாங்க, என்னாச்சு கதிர், நீ ஒரு மாதிரி இருக்க, என் கூட கோவிலுக்கு வரதில் விருப்பம் இல்லையா, வீட்டில் பிரச்சனை போயிட்டு இருக்குதுன்னு அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கியா அப்படின்னு. எக்ஸாக்டாக அதை தான் யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்றாரு. கொஞ்சம் வண்டி நிறுத்து அப்படின்றாங்க. இல்லை பரவாயில்ல, பூஜைக்கு டைம் ஆயிடுச்சு, நம்ம கோயிலுக்கு போயிடலாம் அப்படின்னு கோவிலுக்கு போயிடுறாங்க. அங்கே பூஜைக்கு எல்லா ஏற்பாடுகளும் பர்ஃபெக்டாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. முத்துவேல் ஐயாவோட பொண்ணு தானே நீங்கள் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு அவங்களுக்கு அந்த அவங்க சொன்ன பூஜையை பண்ணிடுறாங்க. பண்ணி முடிச்சுட்டு 2 பேரும் வெளியே வரும்போது தான் இப்போ சொல்லு அப்படின்னு நிற்க வச்சு நம்ம ராஜி கேட்குறாங்க. இல்லை அதை பற்றி நம்ம பேசிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு, எப்படியும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எல்லா உண்மைகளும் தெரிய தான் போகுது, என்கிட்ட சொல்கிறதுக்கு என்ன, உனக்கு தெரிஞ்சிருக்கு, அதனால தான் நீ பதற்றமாக இருக்க, என்ன செந்தில் மாமாவுக்கும் மீனா அக்காவுக்கும் பிரச்சனை, என்கிட்ட சொல்லு கதிர் அப்படின்னு கேட்குறாங்க. அதில் அவங்க விஷயத்த நம்ம பேசுறது சரியா இருக்குமா அப்படின்னு. அவங்க யாரோ இல்லைல்ல, நம்ம ஃபேமிலியில தானே இருக்காங்க, எல்லாத்துக்கும் மேலே அவங்க நல்லா இருக்கணும்னு தானே நம்ம 2 பேருமே நினைக்கிறோம், நம்ம பேசுறதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்றாங்க. அதுவும் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் சொல்றாரு, செந்தில் அண்ணனுக்கும் மீனா அன்னிக்கும் சண்டை இல்லை, அவங்க 2 பேரும் பேசாமல் இருக்காங்கல்ல, அதுக்கான ஆணி வேறே அண்ணன் தான் தப்பு பண்ணியிருக்கு, அண்ணன் லஞ்சம் வாங்கியிருக்கு அப்படின்றாங்க. சும்மா விளையாடாத கதிர், இதெல்லாம் விளையாட்டு விஷயமா, சாதாரணமாக சொல்கிற அப்படின்னு. நானும் ஆரம்பத்தில் அப்படி தான் நினச்சேன், அண்ணனே சொல்லுச்சு அப்படின்றாரு. இதை கேட்டு உடனே கோவமாக வருது. என்ன சொல்கிற கதிர், அப்போது நிஜமாவே செந்தில் மாமா லஞ்சம் வாங்கியிருக்காங்களா, மீனாக்கு அதனால தான் கோச்சிக்கிட்டாங்களா, அதனால தான் சண்டையா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் இதனால தான் சண்டை, அவர் லஞ்சம் வாங்கியிருக்காரு அப்படின்னு தெரிஞ்சதுமே அண்ணி கேட்டிருக்கு, அதனால் அவங்களுக்குள்ள சண்டை வந்திருக்கு, சாப்பிடாம தூங்காமல் இருந்ததுனால அண்ணி மயக்கம் லோ பிபி சுகர் லோ அப்படின்னு எக்கச்சக்க பிரச்சனை தான் மயங்கியே விழுந்திருக்காங்க. ஹாஸ்பிட்டல்லேருந்து நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறமும் கூட அண்ணன் கூட பேசாமல் இருந்ததை பெருசாக யாரும் கவனிக்கல, நான் கவனித்தேன், அம்மா கவனிச்சாங்க, கேட்டால் எதுவுமே சொல்லலை, ஆனால் செந்தில் அண்ணன் சொல்லிடுச்சு அப்படின்றாங்க. உங்ககிட்ட எவ்வளோ தைரியமாக சொல்லியிருக்காரு உங்கள் அண்ணன் அப்படின்னு கேட்குறாங்க. சரி வீட்டில் என்ன பிரச்சனைன்னு தெரில, நம்ம போகலாம், ஆனால் தயவு செஞ்சு ஒருவேளை அது ஸ்மூத்தாக போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா இதை பற்றி யாருக்கிட்டையும் நீ சொல்லிக்காத அப்படின்னு கூப்பிட்டு போகிறாங்க. சரி ஓகே அப்படின்றாங்க ராஜுவுமே. ஆனால் இவங்க 2 பேரும் அங்கே போகிறதுக்கு முன்னாடியே அங்கே பெரிய பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்குது. அதாவது நம்ம செந்தில் மீனா கிட்ட எல்லாரும் முன்னாடியும் யாரும் பண்ணாத தப்பை நான் பண்ணிட்டேனா, நான் ஏதோ ஒரு தப்பு பண்ணுறேன் அப்படின்னா அது உனக்காக தானே இருக்கும், உனக்காக தானே எல்லாத்தையும் பார்த்து பண்ணுறேன், இந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க, கஞ்சித்தனமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க, நீ நல்ல பெரிய வீட்டில் வாழ்ந்துட்டு வந்த பொண்ணு, நீ சந்தோஷமாக இருக்கணும், உனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும்னு சொல்லி தானே எல்லார்கிட்டையும் நான் கெட்டவனாக்கி கூட உன்னை குவார்டர்ஸ்க்கு கூப்பிட்டு போனேன், ஆனால் அங்கே போய் என்னை நிம்மதியாக பார்த்துக்கிட்டியாடி, நீ நினச்சா ஓடி வந்துடுவேன் மாமியார் வீட்டுக்கு, உன் அம்மா வீட்டுக்கு கூட கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அத்தனை முறை போயிருப்பியான்னு தெரியல, மாமியாருன்னு சொல்லி எங்கள் அம்மா பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருப்பேன், அப்புறம் எதுக்கு நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்ட அப்படின்லாம் சொல்லி கேட்டு அவர் பாட்டுக்கு பேசுகிறாரு. போது நிறுத்துறியா அப்படின்னு சொல்லிட்டு கோமதி காத்துறாங்க. மா சும்மா இருங்கம்மா, அவளை என் கூட வாழ்றதுக்காக நான் கட்டிட்டு வந்தேனா இல்லை உன் முந்தானியை பிடிச்சிக்கிட்டே சுற்றுறதுக்கு கட்டிட்டு வந்தேனான்னு தெரியல அப்படின்னு அவங்களையும் ஒரு மாதிரி வெறுப்பாக பேசிடுறாங்க. அப்போ நம்ம பாண்டியனும் சரவணனும் உள்ளே வராங்க. என்ன நடக்குது இங்கே அப்படின்னு. ஹலோ மிஸ்டர் பாண்டியன் அப்படின்னு சொல்லி செந்தில் போதையில் அவர் பாட்டுக்கு உளறிட்டு இருக்காரு. என்ன குடிச்சிட்டு வந்திருக்கிறானா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாங்க விடுங்க, அவன் ஏதோ சோகத்தில் மீனா பேச மாட்டேங்கிறாள், அந்த கோவத்தில் குடிச்சிட்டு வந்திருக்கானு, மீனா பேசலைன்னா அதுக்கு ஏதாவது தப்பு பண்ணியிருப்பான், எப்போ மீனா என்ன பண்ணாவன் அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை மாமா நான் எதுவும் சொல்ல விரும்பலை, எதுவாக இருந்தாலும் உங்கள் பிள்ளைகிட்ட கேட்டுக்கோங்க அப்படின்னு. என்ன பண்ணி நான் அவனை விட உன்னதானப்பா வசதியாக நினைக்கிறேன், நீ என்கிட்ட சொல்ல மாட்டியா, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் மாமா கிட்ட சொல்லுப்பா, நான் தீர்த்து வைக்கிறேன் அப்படின்றாங்க. இல்லை மாமா வேண்டாம், இதை பற்றி பேசினா தப்பாக போயிடும், நான் ரூமுக்கு போகிறேன் அப்படின்னு போக, நில்லு அதான் உன் ஆசை மாமனார் கேட்குறாள்ல சொல்லு அப்படின்றாங்க செந்தில். டே அமைதியாக இருடா அப்படின்னு சொல்லி கத்துறாங்க நம்ம கோமதி. மா விடுமா, அவள் என்னத்தை பெருசாக சொல்லிடுவான்னு நான் பார்க்குறேன், அவள் சொன்னா
என்கிட்ட காரணம் இருக்குது அதுக்கு அப்படின்றாங்க. தப்பு பண்ணுறவன் எல்லாரும் காரணத்தை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு தானே தப்பு பண்ணுறான், அப்புறம் எப்படி அவனை நம்ம குற்றவாளி ஆக்குறது அப்படின்றாங்க. இந்த உலகத்தில் சரி தப்புன்னு எதுவுமே கிடையாது, அவங்க பார்க்குற பார்வையில் தான் இருக்குது. என்னோட சரி, அதாவது என் பார்வையிலேருந்து நான் பண்ணது தப்பே கிடையாது. நான் நல்லா சொகுசாக வாழணும்னு நினச்சேன். எனக்கு இந்த வேலை என்ன சாதாரணமாக கொடுத்துட்டாங்க, 10 லட்ச ரூபாய் லஞ்சம் வாங்கிட்டு தானே கொடுத்தாங்க அப்படின்னு எப்படியோ உளர போகிறான் அப்படிங்கிற மாதிரி நம்ம மீனா மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ செந்தில் இருந்துட்டு, ஆமாம் நான் லஞ்சம் வாங்கினேன், அதுக்கு என்ன இப்போ, உன்னை நல்லா வாழ வைக்கணும் தானே, உங்க அப்பா அம்மா வீட்டில் நீ சொகுசா இருந்த மாதிரி இங்கேயும் சொகுசா இருக்கணும்னு நினைச்சேன், உனக்கு வேணுங்கிறதெல்லாம் வாங்கி கொடுத்தேன். லஞ்சம் வாங்கினனே, எனக்கு வண்டி இல்லாமல் இருக்கு, நான் வண்டி வாங்கினேனா இல்லை கார் வாங்கினேனா இல்லை எனக்கு ஏதாவது வேணும்னு வாங்கிக்கிட்டேனா, எல்லாம் உனக்கு தானே பண்ணேன். முதல் லஞ்சம் வாங்கின பணத்தை கூட உனக்கு தானே வழியில் வாங்கிட்டு வந்து கொடுத்தேன் அப்படின்னு செந்தில் சொல்றாரு. என்னது லஞ்சமா அப்படின்னு எல்லாரும் ஷாக் ஆகி செந்தில திரும்பி பார்க்க மீனா அமைதியாக நிற்கிறாங்க. இப்போ மீனா இங்கே வா அப்படின்னு கூப்பிடுறாரு பாண்டியன். சொல்லுங்க மாமா அப்படின்னு. என்ன பையன் வளர்றான், குடிச்சிட்டு வளரிட்டு இருக்கான், என்ன லஞ்சம் வாங்கணுங்கிற ஐடியா ஏதாவது இருக்குதாமா அப்படின்னு கேட்குறாங்க. மீனா திருன்னு முடிச்சிட்டு இருக்காங்க. ஹலோ மிஸ்டர் பாண்டியன், லஞ்சம் வாங்குற ஐடியாலாம் ஒன்றும் இல்லை, ஆனால் இதுக்கு மேலே வாங்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். அதுக்கு தான் முழு மொட்டையாக போட்டு என்னை உட்கார வச்சுட்டாலே, இனிமேல் லஞ்சமே வாங்கக்கூடாதுன்னு. லஞ்சம் வாங்கினா மேடம் என்கிட்ட கோச்சுப்பாங்க, பேச மாட்டாங்க. அவங்க அப்பாவே என்னை லஞ்சம் வாங்குங்க மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. ஆனால் இவளுக்கு நான் லஞ்சம் வாங்கவே கூடாது. ஏன் லஞ்சம் வாங்கினா என்ன, நான் செய்கிற வேலைக்கு காசு கொடுக்குறாங்கன்னு. அப்போது நம்ம பாண்டியன் முறைச்சிக்கிட்டு நிற்கிறாரு. நீ ரொம்ப ஓவராக பேசிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு, மீனா நீ சொல்லுப்பா, இப்போ உண்மையை சொல்ல போறியா இல்லையாப்பா அப்படின்னு கத்துறாரு. அப்போ நம்ம மீனா இருந்துட்டு, என்னை மன்னிச்சிடுங்க, நீங்களே உங்க வாயால எல்லாத்தையும் கெடுத்துக்கிட்டீங்க, நீங்க சரியாயிடுவீங்கன்னு நினைச்சேன், ஆனா நீங்களே இந்த பிரச்சனையை பெருசு பண்ணி இப்போ எல்லாரும் முன்னாடி அசிங்கப்பட்டு நிற்க போறீங்க அப்படின்னு சொல்லி நம்ம மீனா வந்து, என்னை மன்னிச்சிடுங்க மாமா, இந்த விஷயத்த நான் ஆரம்பத்திலேயே உங்ககிட்ட சொல்லி இருந்திருக்கணும், ஆனா என்ன பண்றது, கல்யாணம் பண்ணி தொலைச்சிட்டனே, இவர் அசிங்கப்பட்டு நிற்கிறதையோ உங்ககிட்ட அடி வாங்கி மிதி வாங்குறதையோ பார்க்க முடியாதுன்றதுனால தான் சொல்லாம விட்டுட்டேன். ஆனா இதுக்கு மேலேயும் நான் சொல்லாம இருந்தேன்னா தப்பா போயிடும், இவர் திருந்துற மாதிரியே இல்லை அப்படின்றாங்க. அவன் சொன்ன மாதிரி அவன் லஞ்சம் வாங்கினானா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் மாமா, அடிக்கடி வாங்கியிருக்காரு, அதுவும் எங்கள் அப்பா சொல்லிவிட்டு இவர் வாங்கியிருக்காரு. எங்கள் அப்பா லஞ்சம் வாங்கவே கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலைமையில் இருந்தார். நான் அரைக்குறையாக யாராவது ஃபோர்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னும் போது வாங்கிட்டு வந்தாருன்னா கூட அம்மா சண்டை பிடிப்பாங்க, எனக்குமே அது சுத்தமாக பிடிக்காது. ஆனால் செந்தில் அந்த மாதிரி பண்ண வச்சதுக்கு எங்கள் அப்பாவோட தான் முழு பொறுப்பு, அவர் தான் எல்லாத்தையும் பண்ண வச்சிருப்பாரு, இவர் வேண்டான்னு சொல்லியிருந்தாலும் இவரே முழுசாக தப்பு கிடையாதுன்னு. இப்போ மட்டும் அப்படியே நடிச்சு காட்டாத, இத்தனை நாள் தெரியலையா உனக்கு, இப்போ தான் வந்து என் மேலே அன்பு இருக்கிற மாதிரி என் அப்பா கிட்ட எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிற, உன் அப்பா வேலை தான் எல்லாம் நடந்துச்சுன்னு நீ ஏன் உன் அப்பா கிட்ட பேசலன்னு. நான் என் அப்பா கிட்ட பேசலையா, சண்டை போடலையா அப்படின்னு கேட்குறாங்க மீனா. அப்போ செந்தில் சொல்கிறாரு, இங்கே பாரு, நான் லஞ்சம் வாங்கினதான், அது அத்தனையும் உனக்காக மட்டும்தான், நீ சந்தோஷமாக வாழணும், உனக்கு வேணுங்கிறதெல்லாம் பார்த்து பண்ணி கொடுக்கணும். இப்போ கூட கொஞ்சம் வெக்கமே இல்லாமல் நான் வந்து உனக்கு கொடுத்த கோட்ரஸில் இருக்கேன், எனக்கு இன்னும் கோட்ரஸ் அலோகேட் ஆக 1 இயர் ஆகுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதே மாதிரி நான் என்னோட சம்பாத்தியத்தை வச்சு உனக்கு காரு பங்களான்லாம் வாங்கி கொடுக்க முடியாது, அதெல்லாம் பண்ணணும்னா லஞ்சம் வாங்கி தான் ஆகணும். இதெல்லாம் கூட உங்கள் அப்பா கொடுத்த ஐடியா தான், எனக்கும் தப்பு இல்லைன்னு தோணுச்சு, பண்ணிட்டேன், இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்றாங்க. உடனே கோவம் வந்துடுது. பாண்டியன் வந்து அப்படியே காலை தூக்கி நெஞ்சிலே மிதிக்கிறாரு. இவ்வளோ தைரியம் இருந்தா ஏன் முன்னாடியே லஞ்சம் வாங்கினேன், அதுவும் பொண்டாட்டியை நல்லா பார்த்துக்கிறதுக்காக வாங்கினேன்னு இவ்வளோ கேவலமாக உன்னால் பேச முடியும்? என் பிள்ளையா இருந்துக்கிட்டு இப்படி அடுத்தவன் காசுக்கு ஆசைப்படுறியே, நிஜமாவே எனக்கும் கோமதிக்கும் தான் நீ பிறந்தியா? நிஜமாவே நீ ஏன் பிள்ளை தானா, இல்லை ஹாஸ்பிட்டலில் வேற ஏதாவது பிள்ளைய மாற்றி எடுத்துகிட்டு வந்துட்டோமான்னு தெரியலையடா அப்படின்னு சொல்லி பாண்டியன் பயங்கரமாக கத்துறாரு. கோமதிக்கோ மீனாவுக்கோ எந்த ஒரு பாயிண்ட்டும் இல்லை செந்திலுக்கு சப்போர்ட் பண்ணி பாண்டியன் கிட்ட பேசுறதுக்கு. அப்படியே திகைச்சு போய் நிற்கிறாங்க. செந்திலுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, தப்பு பண்ணிட்டாரு, அதை எப்படி சொல்லணுமோ அப்படி சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, குடிச்சிட்டு வந்து போதையில் திமிரா பேசி இப்படி வாங்கி கட்டிக்கிட்டாரு. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, செந்தில் வாழ்க்கையில் எந்த மாதிரியான மாற்றம் வரப்போகுதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.